ஹாய் லேர்னர்ஸ், வெல்கம் டு சிஎஸ் வித் மஞ்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்டா 12th புக்க வச்சு நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருந்தோம் ஃபங்க்ஷன்ஸ் சாப்டர் 1. ஆனா அதை இன்னும் ஈஸியா அதுல என்ன இம்பார்ட்டன்டா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு, என்ன டெஃபினிஷன் தெரிய வேண்டியது இருக்கு. இதை போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஈஸியா இருக்கும். நம்ம பிஜிடிஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம் போறப்போ நமக்கு அந்த டெஃபினிஷன் என்ன சொல்றது அந்த மாதிரி ஈஸியா இருக்கிற பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் பண்ற மாதிரி ஒரு சின்ன ஷார்ட் வீடியோஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஃபுல் புக்கு படிக்க டைம் இல்லை அப்படின்னா இந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னாவே போதும். உங்களுக்கு அந்த புக்ல என்ன கான்செப்ட் மெயின் கான்செப்ட் இருக்கோ எக்ஸ்பிளனேஷனோட அதனோட சின்டாக்ஸ் அதனோட எக்ஸாம்பிள்ஸோட நான் கொடுத்துருக்கேன். இதை பார்த்தாவே போதும், அந்த சாப்டரோட உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஒன் சாப்டர் 1 ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, ஃபங்க்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் அல்காரிதம்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. அல்காரிதம் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு தெரியும், எக்ஸ்பிரஸ்ட் யூசிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அது எதுக்கு, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எழுதி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரொசீஜர். அதாவது அல்காரிதம் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்னு சொல்லணும். அததான் நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா அல்காரிதம் சொல்லலாம். ஓகேங்களா? அது எதுக்காக, நெக்ஸ்ட் என்ன அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல அடுத்து என்ன ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ண போறதுங்கிறது தான் நம்ம அல்காரிதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜரை நம்ம ஃபார்ம் பண்றதுக்காக, ஃபாலோ பண்றதுக்காக. நெக்ஸ்ட் அதுல இன்னொரு கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா சப்ரூட்டீன்ஸ். சப்ரூட்டீன்ஸ் அப்படிங்கிற என்னன்னா இது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்லோட பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் தான் இந்த சப்ரூட்டீன்ஸ் சொல்றோம். ஏன் அப்படின்னா இது ஒரு சின்ன பார்ட் தான் இருக்கும். அந்த சப்ரூட்டீன்ஸ்குள்ள சம் செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எழுதியிருப்போம். அந்த செட் ஆஃப் கோட்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பர்டிகுலர் டாஸ்க்குக்காக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில ஆட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நேம் கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுல என்ன பண்றது, a பிளஸ் பி அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா நீங்க எத்தனை நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஆட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றப்ப நமக்கு என்ன ஆகும்னா இந்த செட் ஆஃப் கோட்ஸ் நமக்கு ரன் ஆகும். ஸோ அதை தான் நம்ம சப்ரூட்டீன்ஸ் சொல்லுவோம். ஸோ ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட்ஸ் தட் ஆர் யூஸ்ட் டு பெர்ஃபார்ம் அ பர்டிகுலர் டாஸ்க். எஸ், ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை நம்ம ரிப்பீட்டடா நம்ம யூஸ் பண்றது ஒரு செட் ஆஃப் கோட்ஸ் எழுதி ஒரு சின்ன கோட்ஸ் எழுதுறோம் பாத்தீங்களா, அதை தான் நம்ம சப்ரூட்டீன்ஸ் சொல்றோம். இதே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இந்த சப்ரூட்டீன்ஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சாப்டரே இதுதான் பத்தினதுதான். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்மால் நம்பர் ஆஃப் கோட்ஸ் இருக்கும், செட் ஆஃப் கோட்ஸை நம்ம ஒரு பில்டிங் பிளாக் மாதிரி ஒரு சின்ன இதுல பைண்ட் பண்ணி அதை நம்ம ரிப்பீட்டடா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பிகாஸ் எதுக்காகனா லார்ஜ் ஒரு ப்ரோக்ராமர் லார்ஜ் நம்ம எழுதுறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா அந்த ஃபங்க்ஷன் நேம் கால் பண்ணா போதும், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதே செட் ஆஃப் கோட்ஸ் நம்ம வேற எங்கேயாவது யூஸ் பண்றப்போ நமக்கு ப்ரோக்ராம் லாங்கா இருக்கும். அதை எதை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றோம். ஃபங்க்ஷன் இதான் மெயின் டெஃபினிஷன். யூனிட் ஆஃப் கோட், ஒரு யூனிட் ஆஃப் கோட் தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? இது டிஃபைன் வித் எதுக்கு அப்படின்னா வித்தின் கிரேட்டர் கோட் ஸ்ட்ரக்சருக்காக நம்ம யூஸ் பண்றது இந்த ஃபங்க்ஷன். ஓகே, ஃபங்க்ஷன் ஸ்பெஷலி இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்புட்ஸ், வேரியபிள்ஸ், எக்ஸ்பிரஷன், ப்ரொசீஜர்ஸ் அண்ட் கான்கிரீட் அவுட்புட் இது எல்லாமே இந்த செட் ஆஃப் கோட்ஸ்க்குள்ள நம்ம யூஸ் பண்ணி அதை திரும்ப ரிப்பீட்டடா நமக்கு தேவைப்படுற இடத்துல நம்ம அந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணி யூஸ் பண்றது தான் ஃபங்க்ஷன்ஸோட மெயின் ஒர்க். ஸோ யூனிட் ஆஃப் கோடை நம்ம பைண்ட் பண்ணி வச்சு யூஸ் பண்றதுக்கு தான் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, பாராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் எப்படி கொடுக்கறது. அந்த பாராமீட்டர் ஆர்குமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 டைப் இருக்கு, வித்தவுட் டைப் அண்ட் வித் டைப். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அதுக்கு வேல்யூஸ் கொடுத்துருப்போம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு எக்ஸ்பிரஷன் கிடையாது, பட் இது என்ன சொல்லுவாங்கன்னா அட் த சேம் டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் நாட் ட்ரீட்டட் டு டெஃபினிஷன். ஓகேங்களா? எக்ஸ்பிரஷனை நம்ம டெஃபினிஷன் சொல்ல முடியாது, டெஃபினிஷனை எக்ஸ்பிரஷனும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? இது ஒவ்வொன்றுக்கும் டிஃபரெண்ட் சிந்தட்டிக் பிளாக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் சொல்றாங்க. இப்ப ஏ அப்படி ஈக்குவல் டு 24 நம்ம கொடுத்துருக்கப்ப ஏ அசைன் பண்ணிருக்கோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு. சோ ஏ எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோமோ அந்த 24ங்கிறது அசைன் ஆயிக்கும். நெக்ஸ்ட் பாராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். பாராமீட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா நத்திங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஓகேங்களா, கொடுத்துட்டு இதுக்குள்ள செட் ஆஃப் கோட்ஸ் நான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி நான் கால் பண்றப்ப என்ன பண்ணுவேன், ஒரு 10, 20 அப்படின்னு நம்பர்ஸ் கொடுத்து நாங்க கால் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். சோ இதுல 1 செகண்ட் 10, 10, 20. ஓகேங்களா? சோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம டெஃபினிஷன் கொடுக்குறோம் பாத்தீங்களா, இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணுங்கிறது கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் டெஃபினிஷன். அந்த இடத்துல கொடுக்கறதுக்கு பேர் என்ன அப்படின்னா பாராமீட்டர்ஸ். நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க.
சோ நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பண்ற இடத்துல கொடுக்கறதுக்கு பேரு பாராமீட்டர்ஸ். பிராக்கெட் குள்ள நம்ம கொடுக்குற வேரியபிள்ஸ்க்கு பாராமீட்டர்ஸ் சொல்லுவோம். அதே ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம் இல்லைங்களா, நம்பர்ஸ் ஒரு வேல்யூஸ பாஸ் பண்றதுக்கு கால் பண்றோம் இல்லையா, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா, அதான் சொல்லுவாங்க பாராமீட்டர்ஸ் த வேரியபிள்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இது ரொம்ப முக்கியம். ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பண்ற இடத்துல நம்ம கொடுக்குற வேரியபிள்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா பாராமீட்டர்ஸ். அதே பாஸ் டு த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், நம்ம வேல்யூஸை பாஸ் பண்றோம் இல்லைங்களா, அந்த இடத்துல கொடுக்குற வேரியபிள்ஸ்க்கு என்ன வேல்யூஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா ஆர்குமெண்ட்ஸ். இதுதான் டிஃபரன்ஸ், பாராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். ரொம்ப முக்கியமான டிஃபரன்ஸ். ஓகேங்களா, எந்த இடத்துல பாராமீட்டர்ஸ் எந்த இடத்துல ஆர்குமெண்ட்ஸ் வருதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறப்பயோ பாஸ் பண்றப்பயோ அந்த ஆர்குமெண்ட் எங்க பாராமீட்டர் எங்கன்னு ஸ்பெசிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாராமீட்டர் வித்தவுட் டைப் அண்ட் வித் டைப் ரெண்டு டைப்ஸ் இருக்கு அப்படிங்கன்னா ஒண்ணுமே இதுல எதுவுமே ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்னன்னா வித்தவுட் டைப் அப்படிங்கிறதுனா நத்திங் அபவுட் இது டேட்டா டைப் யூஸ் பண்றதுதான். இந்த டைப் அப்படிங்கிறது வந்து டேட்டா டைப். டேட்டா டைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம பில்ட் இன்ல கொடுக்கறது இன்ட், ஃப்ளோட், இந்த மாதிரி ஸ்ட்ரிங், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நம்ம யூஸ் பண்றோம். இதுதான் டேட்டா டைப். இன்ட்னா இன்டீஜரா இருக்கும், ஃப்ளோட்னா பாயிண்ட் வேரியபிள்ஸ் யூஸ் பண்றது, அண்ட் தென் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் யூஸ் பண்றது. இது எல்லாமே வந்து டேட்டா டைப் சொல்லுவோம். ஸோ வித்தவுட் டேட்டா டைப்ல நம்ம யூஸ் பண்றது தான் பாராமீட்டர் வித்தவுட் டேட்டா டைப். இங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே டேட்டா டைப்ஸ் இருக்காது. ஸோ நம்ம கொடுக்குற இன்புட்டை வச்சு சிஸ்டமே வந்து அனலைட் பண்ணிக்கும். இப்போ நம்ம 1 கொடுத்தோம் அப்படின்னா ஓகே இது இன்டீஜர் அப்படின்னு அனலைட் பண்ணிக்கும். 1.5 கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இது ஃப்ளோட் அப்படின்னு வந்து அதை அசைன் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வித்தவுட் டேட்டா டைப். இதுல வந்து என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா லெட் அப்படிங்கிறது வந்து கீவேர்டு. இது எதுக்கு அப்படின்னா பைத்தான்ல ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் இந்த லெட்டுங்கிற கீவேர்டு. ரெக் அப்படிங்கிறது என்னன்னா இது ஒரு ஸ்பெஷல் டைப் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனுக்காக நம்ம கீழே சொல்றப்ப சொல்றேன். அண்ட் தென் பவர் POWன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் நேம். ஓகேங்களா ஓகேங்களா சோ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த சின்டாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான சின்டாக்ஸ். ஓகேங்களா, இங்க எழுதுற பாருங்க, லெட் அப்படி அப்புறம் இங்க ஒரு ஏ அப்படின்னு கொடுத்திருந்தோம் அப்படின்னா சரி ஆட், ஓகே ஆட்னு கொடுக்குறோம், AB அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த லெட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்கான கீவேர்ட், ஃபங்க்ஷன் கீவேர்ட். நெக்ஸ்ட் இந்த ஆட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் நேம். ஓகேங்களா, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல லெட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் கீவேர்டு. இந்த ரெக் வந்து ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்றது, அதை நான் சொல்றேன். இந்த POW அப்படிங்கிறது என்னன்னா ஃபங்க்ஷன் நேம். இதுதான் முக்கியம் இந்த இதுல. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்க if b equal to 0வா இருந்தா 1ன்னு ரிப்ளை பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அதை வந்து பவர் ஆஃப் த ஏன் இங்க சொன்னா நான் சொன்ன இல்லைங்களா ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. சோ அதனால நம்ம இங்க பவர் ஆஃப், அதாவது ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஃபங்க்ஷன் இட் கால் இட் செல்ஃப், அதாவது தன்னைத்தானே கால் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதுதான் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லெட் அப்படிங்கிறது கீவேர்டு, ரெக்குங்கிறது ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் நம்ம ஸ்பெசிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்ற கீவேர்டு. இதுவும் கீவேர்டு தான், RECங்கிறது. FN அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம். இந்த A1ல இருந்து இதுக்கு வந்து பாராமீட்டர்ஸ், இதெல்லாம் என்னது பாராமீட்டர்ஸ். இது வேல்யூ கொடுத்துருக்கோம், இதனோட ஃபங்க்ஷன் என்ன பண்ணணுங்கிறத கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, சோ இந்த ஃபங்க்ஷன் திரும்ப திரும்ப கால் பண்றதுனாலதான் இங்க வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லெட்டுங்கிறது கீவேர்டு, ரெக்குங்கிறது ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ற கீவேர்டு, POWங்கிறது ஃபங்க்ஷன் நேம் அண்ட் ABங்கிறது பாராமீட்டர்ஸ். ஓகேங்களா, இங்க என்ன கொடுத்துருக்காங்க இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வர்றப்போ if b equal to 0வா இருந்துச்சுன்னா 1 ரிட்டர்ன் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷனை திரும்ப கால் பண்ணணும். அப்போ ஏங்கிற வேல்யூ வச்சுட்டு மறுபடியும் b-1, bக்கு இப்ப 2 கொடுத்திருந்தோம்னா 2 - 1 அப்ப ஏக்கு ஒரு 1 வேல்யூ, இதுக்கு 1னா 1,1 மறுபடியும் கால் ஆகும். அப்படி கால் ஆகிறப்ப b 0 ஆகிற வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா இது செல்ஃப் லூப் மாதிரி தன்னைத்தானே கால் பண்ணி இந்த வேல்யூவை எக்ஸிக்யூட் பண்ணும். அதுதான் வந்து இதனோட ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிள். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் பாராமீட்டர் வித் டைப் அப்படிங்கிறப்ப என்னன்னா நம்ம என்ன டைப் நம்ம இங்கேயே கொடுத்துறது. கம்பைலர் நம்ம கம்பைல் பண்றப்பயே ஓகே இது இன்டீஜர் தான் வாங்கணும், அதை தவிர நம்ம ஃப்ளோட்டோ ஸ்ட்ரிங்கோ கொடுத்தா அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அது ஸ்பெசிஃபை பண்றதுக்கு தான் இந்த டேட்டா டைப்பை நம்ம இங்கேயே கொடுக்கறது தான் வந்து வித் டேட்டா டைப். அவ்வளவுதான், இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அது மட்டும் தான். நெக்ஸ்ட் இந்த நான் எனக்கு வந்து ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்னா லெட் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நேம் அப்புறம் ஆர்குமெண்ட்ஸ் பாராமீட்டர்ஸ் இருந்தா பாராமீட்டர்ஸ் எழுதிட்டு கீழே உங்களுக்கு என்ன கோடோ அது எழுதினா போதும்.
ஓகேங்களா? இந்த ஃபங்ஷன் ரெக்கர்சிவ் குடுக்குறது எதுக்குன்னா, ரெக்கர்சிவ் ஃபங்ஷன் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்றதுக்காக தான் குடுக்குறது. எனக்கு இது ரெக்கர்சிவ் ஃபங்ஷன் இல்ல. ஒன் டைம் அதுவா அந்த வொர்க் அவுட் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ரெக்கர்சிவ் ஆர்இசி குடுக்க தேவையில்ல. ஓகேங்களா? மெயினான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆல் ஃபங்ஷன்ஸ் ஆர் ஸ்டாட்டிக் டெஃபினிஷன். எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாட்டிக் டெஃபினிஷன் இருக்கும். இதுல நாட் டைனமிக். டைனமிக் டெஃபினிஷன்ஸ் இருக்காது. ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன். இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் என்னன்னு பார்க்கலாம். இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்னன்னா டிஃபைன். என்னவோ அதை டிஃபைன் பண்ணுவோம். அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணுங்கிறத நான் டிஃபைன் பண்ணுவேன். அவ்வளவுதான். பட் அது என்ன ஆக்சுவலி டன் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதே இம்ப்ளிமெண்டேஷன்ங்கிறது என்னன்னா அந்த டெஃபினிஷனுக்குள்ள கொடுத்துருப்போம்ல ஒரு செட் ஆஃப் கோட்ஸ். அந்த கோட்ஸ் எல்லாமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது. ஓகேங்களா? அதுதான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன். கேரி ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபைன் த இன்டர்ஃபேஸ். அந்த இன்டர்ஃபேஸ்ல செட் ஆஃப் கோட்ஸ் கொடுத்து நம்ம ரன் பண்ணிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து சுவிட்ச் ஆன் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபங்க்ஷனை. சோ சுவிட்ச் ஆன் பண்ணப்போ என்ன ஃபங்க்ஷன் நடைபெறுங்கிறத நம்ம எழுதியிருப்போம். இந்த சுவிட்ச் ஆன்ங்கிறது என்ன அப்படின்னா இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? இதுக்குள்ள செட் ஆஃப் கோட்ஸ் எழுதி விட்டுருவோம். அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இந்த கோட் எல்லாம் ரன் ஆகுது பாத்தீங்களா, அதுதான் இம்ப்ளிமெண்டேஷன். தட்ஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் த இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். நெக்ஸ்ட் பியூர் ஃபங்க்ஷன் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். பியூர் ஃபங்க்ஷன்னா நத்திங் பட் இது என்னன்னா கிவ் எக்ஸாக்ட் ரிசல்ட். ஓகேங்களா? சேம் ஆர்குமெண்ட் பாஸ் பண்றப்போ ஒரே வேல்யூ. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து சைன் 0. சைன் 0 அப்படிங்கிறது என்ன? ஆல்வேஸ் நமக்கு ரிசல்ட் என்ன வரும்? 0 தான். அது எத்தனை தடவை நீங்க ரன் பண்ணாலும் 1000 டைம்ஸ் 10,000 டைம்ஸ் நீங்க ரன் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது? அவுட்புட் 0 மட்டும் தான் வரும். சோ அதுதான் பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றது. சோ அதனால இதுல என்ன இருக்காது அப்படின்னா நாட் சைடு எஃபெக்ட்ஸ். எந்த சைடு எஃபெக்ட்ஸ்க்கும் இந்த அவுட்புட்ஸ்ல டிஃபெக்ட் ஆகாது. அவுட்லயர் ஃபங்க்ஷன்ஸ்னாலயோ எதனாலயோ இது அஃபெக்ட் ஆகாது. அதனாலதான் இதை வந்து பியூர் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா லெட்ங்கிற கீவேர்ட் நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம். ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன? ஃபங்க்ஷன் நேம். லெட்ங்கிறது கீவேர்ட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றதுக்காக. எக்ஸ் அப்படிங்கிறது என்னது? பாராமீட்டர். ஓகேங்களா? ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் யூஸ் பண்ணனால பாராமீட்டர். இது என்ன பண்ண சொல்லிருக்கோம்? எக்ஸ் பார் எக்ஸ். இப்போ எக்ஸுக்கு நீங்க 2ன்னு கொடுத்தா அது 4ன்னு கொடுக்க போகுது. 4ன்னு கொடுத்தா 16ன்னு கொடுக்க போகுது. அவ்வளவுதான். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இதுக்கு வராது. ஓகேங்களா? அதான் பியூர் ஃபங்க்ஷன். இம்பியூர் ஃபங்க்ஷனா ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் பியூர் ஃபங்க்ஷன். த வேரியபிள் இன்சைட் த ஃபங்க்ஷன் மேக்கேஸ் த சைடு எஃபெக்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சைடு எஃபெக்ட்ஸ் த்ரூ த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நாட் பாஸ்ட் வித் எனி ஆர்குமெண்ட். ஏதாவது ஃபங்க்ஷன் நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணாம விட்டுட்டா அதுல சைடு எஃபெக்ட் இருக்கும். அதுதான் வந்து இம்பியூர் ஃபங்க்ஷன் சொல்றோம். ஓகேங்களா? இப்போ ரேண்டம் நம்பர் அப்படின்னு நம்ம ஒரு இது எடுத்திருக்கோம். லெட்ங்கிறது கீவேர்டு, ரேண்டம் நம்பர்ங்கிறது ஃபங்க்ஷன் நேம், ஏங்கிறது பாராமீட்டர். ஓகேங்களா? அது வந்து ரேண்டம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பில்ட் இன் ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. சோ இது ஒவ்வொரு டைம் ரன் ஆகுறப்ப என்ன ஆகும்னா அவுடேட்டா வேல்யூஸோட இது வந்து வேரியபிள் வந்து டிஃப்ரெண்டா வரும். ஓகேங்களா? சோ அப்படி வர்றதுதான் வந்து இம்பியூர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இதுல என்னன்னா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். பியூர் ஃபங்க்ஷன்ல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஓகேங்களா? அதுதான் இங்க ஒரு டெஃபினிஷன் உங்களுக்கு 2 டேபிளர் காலமா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் போட்டிருக்கு. பியூர் ஃபங்க்ஷன்ஸ் ஒரே டிபெண்ட் ஆன் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ்ட். ஓகேங்களா? த பியூர் ஃபங்க்ஷன் என்ன? செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஆல்வேஸ் த கெட்ஸ் ரிட்டர்ன் வேல்யூ. சேம் ரிட்டர்ன் வேல்யூ. இதுதான் எத்தனை தடவை கொடுத்தாலும் அந்த சேம் ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்கறது தான் பியூர் ஃபங்க்ஷன். சோ இதுல என்னன்னா நாட் சைடு எஃபெக்ட். எந்த சைடு எஃபெக்ட் இருக்காது. அதே இதே பாத்தீங்க அப்படின்னா நாட் டிபெண்ட் ஆன் த ஆர்குமெண்ட் பேஸ்டு வராது. சோ இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரேண்டம் டேட் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இதுல வந்து செட் ஆஃப் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். கண்டிப்பா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் இதுல. ஓகேங்களா? சோ இது வந்து நாட் மாடிஃபை த ஆர்குமெண்ட்ஸ். பாஸ் பண்றப்ப எந்த மாடிஃபிகேஷனும் நடக்காது. ஆனா இதுல வந்து என்ன ஆகும்னா மாடிஃபை ஆகும். அவ்வளவுதான் இதோட டிஃபரன்ஸ் இதுதான். நெக்ஸ்ட் நம்ம பாயிண்ட்ஸ் முன்னாடி இப்ப நான் சொன்னதே தான் திரும்ப இந்த பாயிண்ட்ஸ் ஆஃப் ரிமெம்பர்ல கொடுத்துருக்கு. நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கப்ப படிச்சு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.